अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரொருளால் ஏக்நாதி பாகவதம் 10வது சாப்டர்ல 60 ஓவிகள் முடித்து விட்டோம். 61வது ஓவி என்று நாம் காண வேண்டியது. எனக்கு அர்ப்பணித்து செய்யப்படும் நித்திய நைமித்திய கர்மாக்கள் சித்தத்தை தூய்மைப்படுத்தும் முக்கிய சாதனமாகும். ஸோ கிட்டத்தட்ட கர்மயோகம் மாதிரி இந்த ஏக்நாதி பாகவதத்துல இந்த கிட்டத்தட்ட இன்னொரு கீதை அப்படின்னு நமக்கு தெரியும், உத்தம கீதை அப்படின்னு தெரியும். கண்ணன் உத்தமனுக்காக சொல்லுகின்றது கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கு சொன்ன அதே விஷயத்த ஒரு ரீகால் பண்ற மாதிரி நமக்கு இந்த கீதை இருக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில முதல்ல காமிய நிஷித்த கர்மங்கள் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சார் 60 வரைக்கும். இப்போ நித்திய நைமித்திகள் பண்ணணும், அதை பண்றதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதன் அடிப்படையில எனக்கு அர்ப்பணித்து செய்யப்படும் நித்திய நைமித்திய கர்மங்கள் சித்தத்தை தூய்மைப்படுத்த முக்கிய சாதனமாகும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ கண்டிப்பா டெய்லி செய்ய வேண்டியது, அப்பப்ப சில செய்ய வேண்டிய கர்மங்கள், இதெல்லாம் நித்திய நைமித்தியங்கிறது கண்டிப்பாக செய்ய வேண்டிய கர்மங்கள். ஆனா அதை கூட எப்படி பண்ணணுமா, எனக்கு அர்ப்பணித்து செய்யப்படும். ஸோ கண்டிப்பா அவன் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் இதையும் பண்ணணும். செய்யக்கூடாததை பண்ணவே கூடாது, செய்ய வேண்டியதை கூட இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு பண்ணினால் மனம் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுயதர்மம் வீண் என்று கூறுபவர்கள் மூடர்கள். சுயதர்மத்தால் பிறவி பயனடைகிறது, பரமார்த்த பலன் சுயதர்மத்திலேயே உள்ளது. சுதர்மம் அப்படிங்கிறது சுயதர்மம் இங்கே குறிப்பிடப்படுகிறது, வேற ஒன்றும் இல்லை, வருணாசிரம தர்மத்தை குறிக்கின்றது. பிராமணன், கஷத்திரியன், சூத்ரன், வைஷ்யன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற, வைஷ்யன் சூத்ரன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த வருணாசிரம தர்மங்கள் தான் சுதர்மம் அல்லது சுயதர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ டெய்லி நீ பண்ணித்தான் ஆகணும், ஏதாவதுன்னு உன்னுடைய இயல்புல வரக்கூடிய ஏதாவது தொழில் அப்படிங்கிறத பண்ணணும். அதான் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ சுதர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு துட்டு அதிகமா கிடைக்கும், எனக்கு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துக்கிட்டு அதனால அதை பண்றேன், இதனால பலனே எதிர்பார்க்காத இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும். ஏதாவது ஒண்ணு ஒரு மனுஷனா பிறந்திருக்கான், சேவை பண்ணணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் மேன் இஸ் நாட் அ இண்டிவிஜுவல் பீயிங் இல்லையா, இது சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்தாதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்ல. ஒரு நெசவாளி, ஒரு தொழிலாளர், ஒரு நெசவாளி, ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு தொழில்கள் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்கு. எல்லாருமே நமக்கு தேவை. இன்னைக்கு நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறேன் அப்படின்னா, நானே நெசவு பண்ணி பஞ்ச உற்பத்தி பண்ணி நானே நூலை நூத்து நானே தச்சு நானே போட முடியும். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ அதுக்குன்னு மனிதர்கள் வேலை செய்யும் போது அதை நான் ஈஸியா நான் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது நான் அனுபவிக்கிறேன்னா, இப்ப நான் ஏதோ ஒரு வகையில உழைச்சு அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல. ஸோ தேர்ஃபோர் ஐ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்ன பண்ணணும்னா, உன் சுதர்மத்துல என்ன இருக்கோ அதை பண்ணு, அடுத்தவன் தர்மத்தை நீ பண்ணாது. இதுல மேல் கீழ் அப்படிங்கிறத கொண்டு வராது. ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு சேவை பண்ண, ரோடு தூக்குறது, துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கா, அதுவும் ஒரு தொழில் தான். ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஒரு தொழில் தான். கல்வி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது ஒரு தொழில் தான். நாட்டை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு தொழில் தான். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு 4 வகையான வேலைகள் இருந்தா கூட அது உனக்கு சுதர்மத்துல இருக்கிறதோ அந்த தொழிலை நீ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுதர்மத்தினுடைய அடிப்படை. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ பரமார்த்த பலன் சுதர்மத்திலேயே உள்ளது. ஸோ நீ இந்த சுதர்மத்துல ஸ்டார்ட் பண்ணினாதான் நீ பிரம்மத்தை அடையணுங்கிற அந்த உயரிய லட்சியமான பரமார்த்திக சத்தியத்தை நீ அடைவதற்கு இங்கிருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதை நீ பண்ணா மட்டும்தான் அதை அடைய முடியும் என்று கூறுகிறது. ஓகேவா? தங்கத்தின் சாக்கடையை போக்க புடம் போடும் போது அது ஒளி வீசுவது போல சுதர்மம் மனதை தூய்மையாக்குகிறது. எக்ஸாம்பிள் அழகா சொல்லியிருக்காரு. தங்கத்துல இருக்கக்கூடிய மாசுகளை, அழுக்குகளை நீக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, நெருப்புல காட்டி மீண்டும் மீண்டும் புடம் போடுவார்கள். அவ்வாறு அது போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒளி வீச ஆரம்பிக்கும், அது பத்திரமாத்த தங்கமா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ண வேண்டியது இருக்கோ அந்த மாதிரி சுதர்மம் அப்படிங்கிறது ஒன்றை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராசஸ். ஸோ சித்த சுத்திக்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் கர்மயோகம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். அதுல பகவத்கீதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா பர்டிகுலரா
கர்மயோகம் இஸ் மென்ட் ஃபார் சித்த சுத்தி அப்படின்னு சொல்லல. பட் உத்தம கீதையில ரொம்ப அழகா பல இடங்கள்ல ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு, இந்த கர்ம யோகா இஸ் இன்டைரக்ட்லி நான் வந்து உன் சித்த சுத்திக்காகவே கொடுத்து அந்த கர்மத்திலிருந்து வெளியேறுவதற்காக கர்ம யோகத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இங்க ஸ்ட்ரைட்டாவே டிக்ளேர் பண்றாரு பாருங்க. சுய தர்மம் மனதை தூய்மையாக்குகிறது. எப்படி தங்கம் படம் போடும்போது மனம் தூய்மையாகிறதோ அப்படியே சுதர்மம் ஃபாலோ பண்ணும்போது மனம் தூய்மையாகிறது. அப்போ மனம் தூய்மை அப்படிங்கிறது பிரம்மத்தை அடைகிறதுக்கு முதல் படிக்கட்டு. ஸோ அது வந்து கண்டிப்பா இதனால் நடக்கும் என்று டைரக்டாவே சொல்லப்பட்டிருக்கிறது உத்தவ கீதையில. கர்மங்களை எனக்கு அர்ப்பணிக்கும் போது அது பலனளிக்கிறது. இதை அறியாதவர்கள் கர்ம மயக்கத்தில் உழலுகிறார்கள். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா சுதர்மம் பண்ணாலே நீ வந்து மன தூய்மை அடையும் தான். ஆனா அந்த சுதர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அர்ப்பண உணர்வோடு பண்ணணும். நான் செய்கிறேன் என்று பாவம் இல்லாமல் பண்ணணும். எல்லாம் இறைவனுக்கே, எனக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இப்போ நீ ஒரு சேவை பண்ற அப்படின்னா அது இறைவனுக்கு செய்யற சேவையாக நீ அதை செய்ய வேண்டும். இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்க கூடாதுல்ல. இப்ப நான் ஒரு வேலையை பார்க்குறேன், அந்த வேலையில எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்ன்றதுக்காக ஒர்க் பண்ணேன்னா தட் இஸ் நாட் தி ரைட் கேஸ் இல்லையா. பட் அது பண்ணணும். எதுக்காகன்னா எனக்காக இறைவனே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாரும் ஒர்க் பண்றதுனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நான் ஒர்க் பண்றதுனாலதான் எல்லாரும் வாழ முடியும். அப்ப இறைவன் எனக்காக வாழும்போது நான் இறைவனுக்காக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கான்செப்டோட நீ பண்ணணும் அப்படிங்கிறாரு. அர்ப்பண உணர்வு அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் சொசைட்டி. நான் 4 பேர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ பண்ற அப்படிங்கிற அந்த ஃபீலிங் தான் அர்ப்பண உணர்வு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே இறைவன் தானே. அப்ப இறைவனுக்காக பண்ணுகிறேன் அப்படின்னா எனக்காக பண்ணாம இன்னொருத்தருக்காக பண்றது. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பண்றது. எல்லாருமே எல்லோரும் ஆக்ஷன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, நீயா சாப்பிட போற, நீ சமைச்சு அழகா இன்னொருத்தனுக்கு ஊட்ட போற. அப்ப இன்னொருத்தனுக்காக தான் நீ பண்ற. ஆனா அந்த இன்னொருத்தனுக்காக அப்படிங்கிற ஃபீலிங்கோட பண்ணிட்டேன்னா அதுக்கு பேரு தான்டா அர்ப்பண உணர்வு. இறைவனுக்கு பண்ற மாதிரி உனக்குன்னு பண்ணிட்டாலே அவுட்டு. அப்போ உனக்குன்னு இல்லாம யாருக்கு பண்ணாலும் அது இறைவனுக்கு பண்ண மாதிரி தானே. ஏன்னா எல்லாரையும் இறைவன் தானே. எல்லாரும் இறைவனாக இருப்பதால் தான் அவர்கள் உழைப்பிலே நீ வாழ்கின்றாய். அப்போ உன் உழைப்புல எல்லாருக்காக வாழணும்ன்ற ஃபீலிங் வரணும் இல்லையா. ஸோ தட் வி கால் இட் அஸ் அர்ப்பண உணர்வு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அர்ப்பண உணர்வு ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் புத்தி இருந்தா கூட இது அர்ப்பண உணர்வோட அப்படின்னா பலன் எதிர்பார்க்காமன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது பாத்தீங்களா. எனக்குன்னு பண்ணாதானே பலன் எதிர்பார்த்து பண்ற மாதிரி ஆகும். எனக்கு எது வந்தாலும் வரலைன்னாலும் நான் அவங்களுக்காக பண்றேன்னு சொல்லும் போதே இங்க பலன் மேல் ஆசை இல்லை. பலன்னாலே எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தானே பலன் மேல் ஆசை. ஆனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம இன்னொருத்தன் என்ன பலன் கிடைக்கும்னு யோசிக்கிறேன் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் தட் கர்ம. அதாவது அந்த மனம் சுத்தம் அடைகிறது அப்படிங்கிறதும் கர்ம யோகத்தினுடைய சூட்சமும் அது அல்லவா. ஸோ தட் இஸ் வாட் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ சித்தம் சுத்தமாகும் அப்படிங்கிறாரு. ஸோ அர்ப்பணித்து செய்யணும். அப்படி இல்லைன்னா இதை அறியாதவர்கள் கர்ம மயக்கத்திலே வளர்க்கிறார். ஆனா அப்படி பண்ணலை அப்படின்னா நீயும் தான் பண்ணுவேன். பிசினஸ் பண்றேன்னு பண்ணுவோம், அதை பண்றேன்னு பண்ணுவோம். என்ன பண்ணுவேன், ஏன்டா பண்றேன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக பண்றேன், எல்லாரும் என்ன பார்த்து செலிபிரிட்டிக்கிறதுக்காக பண்றேன் அப்படின்னு எனக்கு நிறைய வந்து சேவைகள் வேணும், எனக்கு எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்ய வேணும்ன்றதுக்காக பண்றேன் இப்படின்னு லூஸ் மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஏன்னா அந்த கர்மத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்காததுனால, உண்மையான சுகங்கிறது அடுத்தவங்களுக்காக வாழ்றதுல தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுனால, சுயநலமா வாழ்றதுல இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்காதது. அதாவது சுயநலமா வாழ்றதுல சுகமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா அதை புரிஞ்சுக்காததுனால இப்ப நம்ம கர்ம மயக்கத்தில் சிக்கி இருக்கின்றோம். கர்மம் செய்வதை எனக்காக எனக்காக என்று சொல்லி மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. எனக்கு அர்ப்பணிக்கும் கலை கடினமாக தோன்றலாமானால் என் பக்தன் எல்லாவற்றையும் என்னிடமே அர்ப்பணிக்கிறான். ஸோ அர்ப்பணிப்புன்றது எவ்வளவு ஈஸின்றதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஸ்டில் திங்கிங் தட் அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம்ப்பா, அது என்னது நான் பண்ணணுமாக்கும், அதை இன்னொருத்தவங்களுக்காக பண்ணணுமாக்கும், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏய் லூஸு, அவங்க பண்ணலைன்னா நீ வாழ மாட்டடா. எல்லாரும் பண்றதுனால தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க. பின்ன நான் பண்ண மாட்டேன்றது சுயநலமா தெரியலையா. சுயநலத்துல என்ன மண்ணாங்கட்டி சுகம் இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தானே சுகம் இருக்குன்னு புரிய வேண்டாமா. எங்க அன்பொன்று இல்லை என்றால் அங்கே மகிழ்ச்சி இல்லவே இல்லைன்னு யாருக்குமே தெரியல. எங்க 4 பேர் சேரும் போது தானேங்க சுகம். தனி ஒண்ணுத்தனா வாழ்ந்தா என்னங்க சுகம். நான் 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 மட்டும் நல்லா இருக்க வேண்டும் நினைக்கும் போதே எங்க லவ் மிஸ் ஆயிடுது. லவ் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி மகிழ்ச்சி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. தி ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன, சந்தோஷம் அப்படின்னா என்ன. 2 இதயங்கள் ஒன்றாகும் போது கிடைப்பதுதான் சந்தோஷம். நான் மட்டும் என்றில்லாமல் நானும் அவனும் வேறு வேறு அல்லன்னு நினைக்கும் போது வருவது சந்தோஷம். உனக்கு ஒண்ணுன்னா ஏன் நெஞ்சு பதபதிக்குதே, அதுக்கு பேர் உண்மையான அன்பு.
இப்படி அந்த இரண்டு மனங்கள் இணைகின்ற அந்த அற்புத விஷயத்தை மறந்துவிட்டு நீ இந்த ஈகோல வந்துட்டேன்னா, செல்பிஷ்னஸ்ல வந்துட்டேன்னா நான் தானே நிற்பேன். இன்னைக்கு அம்மா பிள்ளைகிட்டயே செல்பிஷ்னஸ், பெத்த குழந்தைகள் கிட்ட, நண்பன் ஐ மீன் பெற்றோர் ஐ மீன் என்ன சொல்றது, உறவினர்கள் கிட்ட, முக்கியமா அண்ணன் தம்பிங்க கிட்ட, அக்கா தங்கை கிட்ட, சகோதரர்கள் கிட்ட, சகோதரிகள் கிட்ட, எல்லாருமே சுயநலம் சுயநலம் சுயநலம்ங்கிற வாழ்க்கையில அன்புனா என்னன்னே தெரியாம வாழக்கூடிய ஒரு மோசமான நிலை வந்துடுச்சுங்கிறது தான் உண்மை. ஆனால் அன்பை உணர்ந்தவன் சமர்ப்பண உணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு ஆனந்தம் என்பதை உணர்ந்தவன் ஆவான். ஒரே ஒருத்தர்கிட்ட நீ ஒன்னா வாழணும்னு நினைச்சாலே இவ்வளவு சுகம் கிடைக்குதுன்னா, அப்போ எல்லார்கிட்டையும் நான் ஒண்ணுன்னு நினைச்சு வாழணும்னா எனக்காக அப்படியே ஒரே ஒருத்தனுக்காக வாழ்ந்தாலே இவ்வளவு சுகம்னா எல்லாருக்காக வாழ்றது எவ்வளவு சுகம், யோசிக்க வேண்டாமா? அப்போ இறைவனிடம் அர்ப்பணிப்பும் சூட்சுமத்தை அறிந்தவன் யாருன்னா அவன் தான் பக்தன்னு பேர் வைக்கிறான் கண்ணன். சரியா? இப்போ அர்ப்பணிப்பு உணர்வோடு ரகசியம் தெரிய வேண்டும். அர்ப்பணிப்பது ஒரு கலை என்பது உணர வேண்டும். அது கடினம் அல்ல. பக்தனானால் அது மிக சுலபம் என்று புரியும். ஆனால் புரியாதவனுக்கு கடினம் தான். இந்த லவ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது புரியலைன்னா அது பெரிய கஷ்டம்தான். ஒரு டிபேட்டே வைக்கலாம் உட்காந்துக்கிட்டு, ஈகோ தாண்டா சுகம், நான் சொன்னா தாண்டா சுகம், நான் பெரிய ஆளாவா இருந்தா தாண்டா சுகம். இப்படித்தாங்க நானும் லூசுத்தனமா ஆரம்பத்துல நினைச்சேன். பட் இந்த நான் சொல்லும் போதே நீ தனிமரமாகின்றாய் என்பதை உணர வேண்டாமா? தனிமரத்துக்கு எப்படிடா சந்தோஷம் கிடைக்கும்? அப்போ அனைவரோடு இணைந்து வாழ்தல் தானே சுகம். அந்த இணைதல் என்பது எப்போது கிடைக்கும் என்றால் நான் என்ற அகங்காரம் வீடும் போது தானே கிடைக்கும். அந்த நான் என்ற நினைப்பு சுயநலம் என்பது வீடும் போது தானே கிடைக்கும். அனைத்தும் நான் என்ற அற்புத புரிதலுக்குள் வந்தால் தானே கிடைக்கும். அப்போ இந்த ஒரு லவ் ஃபீல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கிறவன் கூட அர்ப்பணிப்புடைய ரகசியத்தை உணர்ந்தவனாக இருப்பான். அதுவும் குறிப்பா என் பிள்ளைக்காக வாழ்றேன் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னொருத்தருக்காக நீ வாழ்ந்துப்பார். ஒரு முகமே யாருமே தெரியாத ஒருத்தனுக்காக நீ வாழ்ந்துப்பார். அதுல இருக்கிற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உன்னால மாற முடியும். நிறைய படங்கள்ல பாக்குற இந்த லிங்கா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம், ரஜினி நடத்த படம். அவனுடைய மொத்த சொத்தையும் அவனு எல்லாத்தையுமே அவன் மக்களுக்காக மாறி இறைக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? அப்ப என்ன, அப்படி ஒன்ன பண்ண சொன்னா அவனுக்கு அழுக வந்துருது. பட் அவன் பண்ணும்போது அது மெய் சிலிர்க்கவில்லை. அந்த அன்பு நமக்கு ஒரு ஒரு பூரிப்பை ஏற்படுத்தவில்லை. வாழ்ந்தா அப்படி வாழணும்னு ஒரு ஆசை வரலையா? அன்பின் மகத்துவத்தை உணர்ந்தவனுக்கு அது ரொம்ப அழகா புரியும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்காக எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். லூசு, அவனுக்காக நீ போடா. எனக்காக யாருமே தேவையில்லை, ஆனா உலகத்துக்காக நான் வாழ்வேன்னு நினைக்கிறதுனால அதாவது நடக்கும். அது ரெஸ்ட் ஆஃப் தி திங் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடக்கும். பட் அதுல கிக்குன்னு நினைக்கிறான். இங்க பாத்தியா, நான் சொடக்கு போட்டா 1000 பேர் எனக்காக வருவான், 1000 பேர் உனக்காக வருவான் அப்படின்னா ஏன்டா வர்றான்? அவங்களுக்காக நீ வாழ்றன்ற ஃபீலிங் இருந்தா தானே வருவான். முதற்க நீ அவங்களுக்காக வாழ்ந்தனும்ல, அதுக்கப்புறம் தானே இது நடக்கும்ன்றது கூட புரியல. ஆனா டைரக்டா செல்ஃபிஷ்ல நான் யாருக்காகவும் வாழ மாட்டேன், ஆனா எல்லாரும் எனக்காக வாழணும். என்ன மண்ணாங்கட்டி புரிதலோ நமக்கு தெரியலங்க. இப்படிதான் வாழ்றாங்க மக்கள். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் லவ், ஐ மீன் ஒர்க் ஃபார் அதர்ஸ், லிவ் ஃபார் அதர்ஸ், அண்ட் தி அதர்ஸ் வில் லிவ் ஃபார் யூ, பட் நெவர் எக்ஸ்பெக்ட் தட் ஆல்சோ. நீ உலகத்துக்காக வாழ்ந்தா உலகமே உனக்காக வாழுவானா அதை கூட நீ எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தேன்னா அதுக்கு பேர் அன்பே கிடையாது. அதற்காக உலகத்துக்காக வாழ்வது மட்டுமே இக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும் என்ற அந்த ரகசியத்தை உணர்ந்தவன் பக்தன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என் பக்தன் எல்லாவற்றையும் என்னிடமே அர்ப்பணிக்கின்றான்னு சொல்லியிருக்கார். சரியா? யாருடைய மனம் கிருஷ்ணனில் நிலை பெற்றுள்ளதோ அவனுடைய அனைத்து செயல்களும் இயல்பாகவே கிருஷ்ணார்ப்பணமாகிவிடும். இது சாதிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, நான் கிருஷ்ணா ஃபீல் உங்களுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பஞ்சபூதங்களாக இருந்து கொண்டு அனைத்துமாக இருந்து கொண்டு எல்லா ரூபங்களிலும் வீற்றிருப்பது அவனே என்று புரிந்து கொண்டு, அனைவரும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அனைவரையும் இயக்குவதும் அவனே என்று புரிந்து கொண்டு, அவன் செய்வதெல்லாம் என் நன்மைக்கே என்றும் புரிந்து கொண்டால், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் 1000 தான் நெகட்டிவ் பண்ணாலும் அதை கர்ம வினையா மாத்தி எனக்கு கொடுக்கும்போது அதை பாசிட்டிவா மாத்தி எனக்கு கொடுத்து என்னை மேன்மைப்படுத்தும் ஒரு அற்புத செயல் தான் இந்த உலகில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று புரிந்தால், இங்கே அனைத்தும் கிருஷ்ண ராஜ்யம் என்று புரிந்தால், அவனன்று எதுவும் அசையாது என்று புரிந்தால், அவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்கே என்று புரிந்தால், கிருஷ்ணனை இப்படி புரிந்து கொண்ட மாத்திரத்தில் சமர்ப்பண உணர்வு தானாக ஏற்பட்டு விடாதா? கண்டிப்பாக ஏற்படும் என்று புரிந்து கொள்ளுங்கள்.
யாருடைய மனம் கிருஷ்ணனில் நிலை பெற்றுள்ளதோ அப்படின்னா, கிருஷ்ணனை எவனும் ஒருவன் புரிந்து கொண்டானோ அவனுடைய மனம் கிருஷ்ணனில் நிலை பெற்றுக் கொள்ளும். எங்க லைஃப்ல பிரச்சனைங்கிறதே வராதுங்க. 100% ஹாப்பினஸ். ஏன்னா we are all guided by the great power called the Krishna. நினைச்சு பார்த்தாலே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். when you are surrounded by 4 குண்டாஸ் இருந்தாலே உன்னால சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியே, இறைவன் ஒவ்வொரு க்ஷணமும் உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். the ultra powerful, the world most powerful man in this world, the controller of this world, அவனே உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உன் நலன் மட்டுமே உத்தேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், உனக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்த பிறகு அவனிடம் சமர்ப்பணம் ஏற்படாமல் தான் இருக்குமா என்று யோசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய மனம் கிருஷ்ணனில் நிலை பெற்றுள்ளதோ அவருடைய அனைத்து செயல்களும் இயல்பாகவே கிருஷ்ணார்ப்பணமாகிவிடும். So once if you understand the Krishna like this, everything is my God அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வரும்போது, ஆயிரம் வேஷங்களிலே வரம் வருவது என் கண்ணன் தான்ங்கிற ஃபீல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சமர்ப்பண உணர்வு வராம போயிடுமா? நீ பண்ற ஒவ்வொரு ஒர்க்குமே ஊருக்காக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம உனக்காக நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். The moment if you understand that God is everywhere and he is doing only goodness for me, என் நன்மைக்காக மட்டுமே இத்தனை ஆயிரம் ரூபங்கள் எடுத்துக்கொண்டு வந்து என் கண்ணன் எனக்காக வாழ்கின்றான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஆர்டினரி மக்களா பார்க்காம எல்லாத்தையுமே கண்ணனா பார்க்க முடிஞ்சா அந்த கண்ணனுக்காகவே வாழ்வதுங்கிறது ரொம்ப ஈஸியாகாதா என்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க வேண்டும். யாருடைய மனம் கிருஷ்ணனில் நிலை பெற்றுள்ளதோ அவனுடைய அனைத்து செயல்களும் இயல்பாகவே கிருஷ்ணார்ப்பணமாகிவிடும். நேச்சுரலி அண்ட் ஈஸிலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு அர்த்தம். இயல்பாகவே அப்படின்னா வித்தவுட் எனி எஃபோர்ட்னு அர்த்தம். சிரமமே இல்லாம. நீங்க அர்ப்பணம் பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம், அது எப்படி, அது பெரிய தியாகமாச்சே, அப்படி அதெல்லாம் முடியாது, என்ன பண்ணாங்கடி கஷ்டம். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, அப்கோர்ஸ் இது கஷ்டம் தாங்க. கண்ணன் யார் என்று புரிந்த பிறகு அது கஷ்டமா? சமர்ப்பணம் பண்ணாம இருக்கிறது தானே கஷ்டம்னு சொல்லலாம் இல்லையா? So that is what has been told here. நேரில் அமர்ந்திருப்பவன் அசையாமல் இருந்தாலும் கூட நகர்வது போல தேரில் அமர்ந்திருப்பவன் அசையாமல் இருந்தாலும் நகர்வது போல் அவனது கர்மங்கள் இயல்பாகவே எனக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. இட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். எஃபோர்ட்லெஸ் நான் சும்மா சொன்னேன், பட் எஃபோர்ட்லெஸ்னா புரியாதுல்ல உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் அவர் எக்ஸாம்பிளோட சொல்றாரு பாருங்க. இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் அ தியர், அதாவது ஒரு வண்டியில, ஒரு பஸ்ல கூட வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயின்ல, பஸ்ல, கார்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க அங்கிட்ட இங்கிட்ட நான் மூவ் பண்ணணும்னு அசையமே இல்லை. நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துகிட்டே இருப்பீங்கன்றதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம், சரியா? ஸோ ஹவ் இட் வாஸ் பாசிபிள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு நம்ம சொல்றோம். தானாகவே நான் வந்து பஸ்ல தான் உட்காந்தேன், பஸ் என்ன கொண்டு வந்து இங்க விட்டுடுச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணார்ப்பணம் என்பது தானாக நிகழ்கின்ற அதிசயம், தியாகம் என்பது தியானாக நிகழ்கின்ற அதிசயம். நான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தானாகவே கண்ணனுக்கு அர்ப்பணமாகின்ற அதிசயம். வித்வுட் எனி எஃபோர்ட், வித்வுட் எனி டிஃபிகல்டி, இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்பதை புரிய வைப்பதற்காக இந்த தேர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். தேரில் அமர்ந்திருப்பவன் அசையாமல் இருந்தாலும் நகர்வது போல் அவனது கர்மங்கள் இயல்பாகவே எனக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. ஆசையற்றவனாய் சுயதர்மத்தை செய்வதால் ரஜதமோ குணங்கள் நீங்கி தத்துவ குணத்தால் புருஷோத்தமனை அடைவார்கள். இனி நெக்ஸ்ட், ஸோ இந்த கிருஷ்ணா ஃபீல் உங்களுக்கு வர முடியல, எனக்கு கிருஷ்ணன் பக்தி வரல அப்படின்னா கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் மாற்றி இங்கே குறிக்கின்றார் பாருங்கள். ஆசை அற்றவனாகி சுதர்மத்தை செய்தல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, பலனில் மேல் ஆசை அற்றவனாகின்னு அர்த்தம். ஸோ பலனில் மேல் ஆசை வைக்காமல் சுதர்மத்தை செய்தால், ஸோ சுதர்மத்தையும் செய்யணும், பலன் எதிர்பார்க்காம பண்ணணும். அந்த மொமெண்ட் அதை பண்ணிட்டானேனாலே உன்னுடைய ரஜோ தமோ குணங்கள் கரைகின்றன, தத்துவ குணங்கள் மேலோகுகின்றன, ஆட்டோமேட்டிக்கா பக்தி மலரும், புருஷோத்தமனை நீ அடைவாய். புருஷோத்தமன் அப்படிங்கிறது இறைவன், கடவுள், நீதான் அதுன்னு வச்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட், வருண ஆசிரமங்களுக்கு மூல ஆதாரமாக என்னை அறிந்து கொண்டு என்னை மட்டுமே உபாசிக்க வேண்டும். ஸோ இந்த வருணாசிரமங்கள் அப்படிங்கிறது நான் சொன்ன இந்த பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூதரன், ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமே நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எந்த தொழில செஞ்சாலும் அந்த தொழிலால என்னையே நீ வணங்க வேண்டும் என்று உபாசிக்க வேண்டும்னா என்னையே நீ வணங்க வேண்டும். அப்போ தொழில் நீ என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழில் எதுக்காக பண்றேன்னா இறைவனுக்காக பண்ற, கடவுளுக்காக பண்ற அப்படிங்கிற புரிதலோட நீ அதை செய்ய ஆரம்பிக்கணும். உனக்காக தப்பித்தவரை கூட நினைச்சிட கூடாது என்ற அர்த்தம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முகபாகு ஊறு பாதங்களில் பிறந்த வர்ணங்களுக்கு ஆசிரமங்களும் நானே இருப்பிடம் என்று வேதங்கள் முழங்குகின்றன. ஆக்சுவலி இந்த பிராமணன் வந்து ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி வேரியஸ் வர்ணாஸ், இதை வந்து ஒரு ஓமைப்படுத்துவார்கள். எப்படின்னா,
ஒரு மனுஷனுடைய தலைபாகம் முகபாகத்துல பிராமணன் அப்படின்னுட்டும், அவனுடைய ஹிருதயமா பாகுன்னா ஹிருதய பாகத்துல சத்திரியன் அப்படின்னுட்டும், அதற்கு கீழே உள்ள பாகத்துல வைஷ்யன், பாதங்கள்ல சூத்ரன் என்று ஒரு மனிதனின் பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் இந்த வருணங்கள் பிரித்து இருக்கப்படும் என்று வேதங்கள் சொல்லி இருக்கின்றன. அந்த விஷயத்தை தான் இங்க கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஸோ இப்போ ஹஸ் பீன் கோல் லைக் தட் அப்படின்னு உடனே முகபாவம் அப்படிங்கிறது உயர்ந்த பாவம். ஐ மீன் முகபாவத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அதுக்கு கீழே அதுக்கு கீழே அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வித்வுட் லெக்ஸ் யூ ஆர் நோ மோர், வித்வுட் ஹெட் யூ ஆர் நோ மோர். ஸோ எவ்ரி திங் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை தவிர நீங்க பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் அந்த மாதிரி சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த 4 வருணங்களுமே முக்குணங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. முக்குணங்களின் அடிப்படையில் பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே சத்துவ ரஜோ தம குணங்கள்ல சாத்விக்கு உயர்வாக கருதப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்துவத்தில் பிறந்தவன் தான் பிராமணன் அப்படிங்கிறதுனால அது உயர்வாக கருதப்பட்டாலும் உண்மையில் தொழில் என்று வரும்போது எது உயர்வு எது தாழ்வுன்னெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? தேவர்கள் குலாசாரங்கள் அனைத்திற்கும் நானே உறைவிடம், நானே அனைவருக்கும் ஆதாரம். ஸோ கண்ணன் இன்டைரக்டா பக்தியை புகுத்துறான். என்ன புரிஞ்சுக்கோங்கடா, என்ன புரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்கிட்ட சரண் ஆகிடுவீங்க. ஸோ தேவர்கள் மட்டுமல்ல, குலாசாரங்கள் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. குல ஆச்சாரங்கள்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு குலம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தேவர்கள், ஒவ்வொரு குல ஆச்சாரங்கள், இது எல்லாத்துக்குமே நானே உறைவிடம், என்னால் தான் அனைத்தும் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மூலம் பரால், இந்த பேஸ் பரால், அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் சொல்லியிருக்காரு, நானே அனைவருக்கும் ஆதாரம்னு சொல்லிட்டாருங்க பாருங்க. ஸோ தேர்ஃபோர் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ், இந்த மாதிரி என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சமர்ப்பண உணர்வு வந்துவிடும். உத்தவா, கர்மங்களின் தலைவன் நான் என்பதை அறிந்து கொள், செயல்களின் மூலம் என்னை மட்டுமே அடைய விரும்பு. இன்ஃபேக்ட் உன்னை நீ கர்மம் பண்ண வைக்கிறதே நான் தான், அதனால கர்மங்களின் தலைவனே நான் தான். ஹேவிங் அண்டர்ஸ்டுட் திஸ், எனக்காக மட்டும் கர்மம் பண்றா, தயவு செய்து இந்த பலன் எதிர்பார்த்து உனக்காகன்னு பண்ணிடாத, சுயநலமா பண்ணிடாத, உனக்காக ஊருக்காக பண்ண, எனக்காக பண்ண, ஊருக்காக பண்ணா அது எனக்காக பண்ண மாதிரி தான் இல்லையா? ஸோ உனக்காக மட்டும் பண்ணலைன்னாலே நீ எனக்காக பண்ண மாதிரி தான், அப்படி கூட புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக பெத்த பிள்ளைக்கு பண்ணிட்டு எனக்காக நினைச்சிடாதீங்க, நான் எனது உள்ளத்துல சேர்ப்போம். ஸோ நான் எனது இல்லாம வேற யாருக்கு நீ பண்ணாலும் கூட அது கண்ணனுக்கு பண்ணதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அந்த மாதிரி செயல்களின் மூலம் என்னை மட்டுமே அடைய விரும்பு அப்படின்னா, கண்ணனுக்காக நீ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கண்ணனை தான் அடைவ. நீ உனக்காக என்ன பண்ணாதானே நீ அவனை அடையாம போறதுக்கு. அதனால எப்போதும் அவனுக்காக நீ செயலாற்று, அது அவனையே அடைவதற்கு விரும்பும். நெக்ஸ்ட், கர்மத்தின் ஆதி மத்தி அந்தத்தில் அறியாத என்னை நினைவில் கொண்டால் அந்த கர்மங்களே நிஷ்கர்மமாக பந்தமற்றதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சூட்சுமத்தை சொல்லி தரார். இது எனக்கு தெரிஞ்ச பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 18வது அத்தியாயத்தை கலஷ அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப் டு 15th கீதை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமும் கண்ணனுக்கு அர்ஜுனனுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு, கண்ணனுக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு அப்படின்றதுனால அத்தியாயங்கள் கண்டினியூ ஆகிட்டு போகும். அப்புறம் இவ்வளவும் நான் கேட்டதுக்கு அப்புறமும் கூட எனக்கு நான் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் வரலையே அப்படின்னு கேட்பேன் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரலையேன்னு சொல்றவங்களுக்காக 16th and 17th அத்தியாயம் has been டிவோட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 16, 17 அத்தியாயங்கள்ல இந்த தெய்வா சூரி சம்பத்தி யோகா அப்படின்னு எல்லாம் வரும். சத்துவரஜோ தமோ குணங்களின் இதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி, சுத்த சித்தம் இருந்தா மட்டும்தான் நீ நான் சொன்ன விஷயத்தை அனுபவிக்க முடியும். நீ புரிஞ்சுட்டா மட்டும் நீ அனுபவிச்சிடலாம்னு நினைச்சிடாத. புரிஞ்சதுக்கு அப்புறமா அனுபவம் வரல அப்படின்னா உனக்கு சுத்தம் இன்னும் சுத்தம் ஆகலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கல்டிவேட்டிங் சத்துவ குணா, அது தெய்வீக லட்சணா அப்படிங்கிறதுல 16th and 17th ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அண்ட் ஃபைனலி 18th அத்தியாயத்துல ஒரு கலஷ அத்தியாயம் என்று சொல்லப்பட்டு ரைட் ஃப்ரம் தி பிகினிங் 1 to 17 வாட் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன்ட் இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டுரை எழுதும் போது கன்க்ளூஷன் அப்படிங்கிறதுல whatever has been explained எல்லாத்தையுமே ஷார்ட்டா ஸ்ட்ரீட்டா ஒரு 2 லைன்ல சொல்றதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட்ஸ் அ கன்க்ளூசிவ் சாப்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த எல்லா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், தியானம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமாக 18 வருகிறது. அந்த 18ல இந்த கர்மயோகத்தின் சூட்சுமத்தை பேசும்போது இந்த விஷயம் வரும். என்ன சொல்லியிருக்காரு? கர்மத்தின் ஆரம்பம் மத்தி முடிவு, இந்த 3 நேரத்திலையும் நீ என்ன உபாசித்தனை பண்ணிட்டே வரணும் அப்படின்னு ஒரு
இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காரு இல்லையா, அதை வந்து அங்கே ஓம் தத் ஷத் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரத்தையே சொல்லிக் கொடுத்து, கர்மத்தின் ஆரம்பத்தில் ஓம் என்ற மந்திரமும், கர்மத்தின் மத்தியிலே தத் என்ற மந்திரமும், கர்மத்தின் முடிவிலே தத் என்ற மந்திரமும். அப்போ நான் உனக்காகவே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல மட்டும் சொல்லாது, அது பலன் தர ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலையும் சொல்லு, பலன் வந்ததுக்கு அப்புறமும் சொல்லு. என்ன ஒரு அழகான சூட்சமம் பார்த்தீங்களா? ஏன்னா முதலையே சொன்னாலே நம்ம ஓரளவு நம்ம பலன் எதிர்க்காம பண்ணிடுவோம். ஆனா அந்த கர்மம் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த லூசு பையன் எங்கேயாவது இழுத்துட்டு போயிடுவான். அப்ப அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்கோ, ஓம் முதல்ல சொல்லு, சத்துன்னு சொல்லு. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு, சத்துன்னு சொல்லு. ஓம் தத் சத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீ இந்த கர்மத்தின் ஆரம்பம் மத்தியமம் முடிவிலேயே சொன்னால் நீ என்னை விட்டு போக மாட்டான்னு அந்த சூட்சமத்தை சொல்லியிருப்பாரு. அது எனக்கு இங்க ஞாபகம் வந்தது அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லிட்டு காட்டியிருக்கேன். சோ கர்மத்தின் ஆதி மத்தி அந்தத்தில் அழியாத என்னை நினைவில் கொண்டால் அந்த கர்மங்களே நிஷ்கர்மமாக மாறிவிடும். சோ அந்த பிரம்மத்தை, அந்த அழியாத எண்ணெய்னா கண்ணன் எப்போதும் அழிவதில்லை, அது ஆத்மஸ்வரூபம் அல்லவா. சோ தேர்ஃபோர் அவனை நினைவில் கொண்டால் நிஷ்கர்மமாகிவிடும்னா ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்ட் கர்ம யோகாவா மாறிடும், பலனை எதிர்பார்க்காத செயல் கர்மமாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், சுதர்மத்தால் அந்த கரணம் தூய்மையானவர்கள் விஷயங்களில் பற்றற்று இருப்பார்கள், இதுவே அவர்களின் அடையாளம். ஸோ எகெயின் நீ சுதர்மத்தை பண்ணிட்ட, பலன் எதிர்பார்க்காம பண்ணிட்ட அப்படின்னா அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உனக்கு ஆசையெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்றதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல எக்கச்சக்கமான ஆசையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு தான் நீ வந்து கர்மயோகத்துக்குள்ள என்ட்ரி ஆகுற. ஆனா பலன் எதிர்பார்க்காம அர்ப்பண உணர்வோடு பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உனக்கு உலக இச்சைகள் ஆசைகள் எல்லாமே உன்னை விட்டு தானா விலகு ஓடுறதை நீ பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் உனக்கு கிடைச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக் அப்படின்னு அர்த்தம். நீ கர்மயோகத்தை சரியா பண்றேன்னு அர்த்தம். உன் சுதர்மத்தை பண்றியா, அப்ப பலன் எதிர்பார்க்காம பண்றியா, நான் ரைட் ட்ராக்ல இருக்கேன், நான் தெரிஞ்சுக்கணுமா, ஆசை உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுச்சான்னு பாரு. ஆசை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ ரைட் ட்ராக்ல இருக்கேன்னு புரிஞ்சுக்கலான்னு அழகா ஒரு யாட்சிக்க கொடுத்த மாதிரி எனக்கு இந்த ஸ்லோகம் புரிகிறது. ஓகேவா? இதுவே அவர்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர்களுக்கு விஷயங்களிலே ஆசையே இருக்காது, ஆனால் விஷய ஆசையோ எல்லாவற்றிற்கும் தலைகீழான துன்பத்தை தருகிறது. ஸோ குவைட் நேச்சுரலி அதே விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. they will never have any desire for anything more, particularly for any விஷயா. விஷய இன்பங்கள்னா அந்த 5 புலன்களுக்கு ஏற்படுகின்ற இன்பங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் விஷய இன்பங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் லுக்கிங் குட் என்று அழைக்கப்படுகின்ற புகழிகள் எல்லாமே இந்த ஆசைக்குள்ள வந்து அடங்கிடும்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷய இச்சைங்கிறது அறவே அற்றிருப்பவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த விஷய ஆசை துன்பத்தையே தரும்ன்றதும் உணர்ந்தவனாக ஆகிவிட்டான்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து கர்மயோகம் பண்ண முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்த, ஆசைப்பட்டது அடைஞ்சாதான் சுகம்னு நினைச்சிட்டு இருந்த, அடைந்து அடைந்து அதிலே அதில் அனுபவிக்க மட்டுமே சுகம்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஆசையை விட்டாதான் சுகம்னு நீ எப்ப புரிஞ்சுப்பேன், நான் கர்மயோகத்தின் முடிவுல தான் புரிஞ்சுப்பேன். ஆனா அது மாறாக ஆசையை விட்டா சுகம் மட்டும் இல்ல, விஷயத்தை புசிச்சா துக்கம்னு சேர்ந்து புரிஞ்சுப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா விஷயத்தை புசிச்சா சுகம் சுகம் நினைச்சிட்டு இருந்த மைண்டு கர்மயோகத்தின் முடிவில் என்னவா மாறுதுன்னா விஷயம் துக்கம் என்ற அற்புதமான ஒரு புரிதல் ஏற்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பயங்கரமான ஆர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருங்க புரியுது விஷய போகும் துக்கத்தை தருணம் உனக்கு புரிஞ்சிருச்சா? கேட்டா யோசிப்பாரு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் சொகுசா நல்ல வீட்டுல பெட்டுல நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு என்னப்பா நல்லா தானப்பா இருக்கு, ஏன்பா துக்கங்கிற என்று நமக்கு சொல்ல தோணுது. பட் இஃப் யூ ரியலி சமர்ப்பண உணர்வோட நீ இருந்தா, சரணாகதியோட இருந்தா, இந்த உலகத்தை நீ புரிஞ்சுட்டு இருந்தா, இந்த விஷயம் உன்னை பாதாள குழியிலே தள்ளி கொண்டிருக்கின்ற மகா பாதகமான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டு விலங்கை போல என்ற உணர்வு உங்ககிட்ட வருமே ஆனால், அப்போ அடிச்சே ஏதாவது ஆசை வரும்போதே ஐயையோ அம்மா தாயே என்ற ஒரு ஃபீல் வரணும். வந்தா நீ கரெக்டான ட்ராக்ல இருக்கேன்னு அர்த்தம். இப்போ விஷயத்த துக்கம்னு புரியும். உடனே கேட்கலாம், ஏங்க எதுவுமே வந்து சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு தானே சொன்னீங்க, சூழல் டம்மி பீஸ்ன்னு சொன்னீங்க, இப்ப சூழல்ல துக்கம்ங்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இஃப் யூ ஆர் இன் த ரைட் ட்ராக் அப்படின்னா இப்படித்தான் நீ புரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை நாளா சுகம் சுகம் தெரிஞ்சிட்டு இருந்த மனசு, உன் மனசு துக்கம்னு எப்ப புரிஞ்சுக்குதோ அப்பதான் ரைட் ட்ராக்ல வர்றேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆஃப் லேட்டர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஃபைனலி லேட்டர் அப்படிங்கிறது மேபி உனக்கு வந்து எதுவுமே இல்லைங்கிற இந்த புரிதல் வரலாம். ஏன்னா உண்மை இல்லை இல்லவே இல்லைங்கிற இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து புரியறதுக்கு முன்னாடி சித்தம் சுத்தம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆர் யூ பியூரிஃபைட் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் அப்படின்னு கேட்டா, உன் விஷயத்தை கண்டு உன் மனம் துக்கப்படுகிறதா? கண்டிப்பாக நீ உன் மனம் சுத்தமாகி விட்டது என்று
அளவுகோல் வைத்துக் கொள்ளப்பா என்ற விஷயத்தை தான் இங்கே அழகாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். துக்கம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை விடவே முடியும். கண்டிப்பா விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு துக்கம் அப்படின்னு நினைக்க கூடாது. துக்கம் அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். அது எங்கேயும் அவரே சொல்லிட்டாரு. சோ காணல் நீரால் நெல்லோ வாழையோ வளராது, அது போல விஷய புத்தியால் ஆத்மசுகம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து துக்கம்னு சொல்லல, சுகம் கண்டிப்பா இல்லைங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா இல்லவே இல்லைங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வர்றார். ஸோ காணல் நீர் இருக்கா, அந்த காணல் நீரை வச்சு நெல்லையும் வாழையும் வளர்க்கலாமா நீ? அப்படி முடிஞ்சது அப்படின்னா இந்த விஷய ஆசையினால விஷய புத்தியை வச்சுக்கிட்டு நீ ஆத்ம சுகத்தை அடைய முடியும். ஐ மீன் விஷய புத்தியில வச்சுக்கிட்டு வெறும் சுகத்தை அடைய முடியும். அப்போ விஷய புத்தியால் ஆத்ம சுகம் கிடைக்காது, விஷய ஆசையினால் ஆத்ம சுகம் கிடைக்காது, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? விஷயம் ஆசை, விஷயத்தில் சுகம் இருக்கிறது என்று நம்புகின்ற புத்தி, அப்படி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆத்ம சுகம் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து மாயாஃபில கொண்டு வந்து இன்டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் அந்த ஹையர் நாலேஜ்ல எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற சாக்குல மாயாஃபில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப இன்டைரக்ட்லி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா விஷயம்ங்கிறது காணல் நீர் மாதிரிங்கிறாரு. விஷயம்ங்கிறது காணல் நீர்னா என்ன? காணல் நீர் எப்படி இல்லவே இல்லை ஆனா சும்மா நாச்சும் இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி விஷயத்துல சுகம் இல்லவே இல்லை ஆனா இருக்கிற மாதிரி உன்னை ஏமாத்திட்டு இருக்கடா லூஸ் அப்படின்னு இன்டைரக்டா அவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? விஷய ஆசை உள்ளவன் ஆயுள் செல்வம் தானியம் பெருக வேண்டும் என்றே கர்மங்களை தொடங்குகிறார். பேசப்பா மறுபடியும் முதல்ல இருந்து வராருன்னு நினைக்கிறேன். பொதுவா விஷய ஆசை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆயுள், என்னது ஆயுள் பண்ண, இப்போ வயசு 100 வருஷம் ஆனாலும் அவனுக்கு வந்து ஆசை அடங்காது. நிறைய நாள் வாழணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதுதான் ஆயுள்ங்கிறாரு போல. ஸோ நிறைய பணம் வேணும், தானியம் வேணும், இதெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த நோக்கத்துடன் செய்யப்படும் செயல்கள் சுய தர்மம் அல்ல, அது தர்மத்தின் பெயரால் ஆசைகளை வளர்ப்பதே ஆகும். இந்த மாதிரிலாம் ஏன்னா ஞானேஸ்வரியில வந்து எதை செய்யணும்னு சொல்றதோட எப்படி செய்யக்கூடாதுன்னு சேர்த்து சொல்றது அவருடைய வழக்கம். ஸோ அதனால புத்தக கீதையில மட்டும் அதை விட்டுடலாமா என்ன? அதனால அதையும் இங்கே கண்ணன் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் சுதர்மத்தை செய்யணும் சொன்னா, ஆனா எது சுதர்மம் இல்லைன்னு சேர்த்து சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி உன் ஆசைக்காக ஆயுள் செல்வம் தானியம் இதெல்லாம் பெருகணும்னு நினைச்சுக்கிட்டு நீ பண்ற அந்த காரியம் எல்லாம் அது சுதர்மம் அல்லடா, அது கர்ம யோகம் அல்லடா, அது சுயநலத்துக்காக உன்னலனுக்காக நீ செய்கின்ற செயலாக மாறி விடமடா, அதனால அதை செய்யாதடா அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கிறார். இந்த நோக்கத்துடன் செய்யப்படும் செயல் சுதர்மம் அல்ல, அது தர்மத்தின் பெயரால் ஆசைகளை வளர்ப்பதே ஆகும். அது என்ன பண்ணும்? உன்னுடைய ஆசையை அதிகரிக்க செய்ததாக மாறிவிடும். கர்மயோகத்தினுடைய எண்ட் என்ன? ஆசையற்று போக வேண்டும். நீ ரைட் ட்ராக்ல இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பற்றற்று போக வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனா அப்படி பண்ணாம நீ இந்த மாதிரி ஆசைகள் ஆயுள் செல்வம் தானியம் அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சேன்னா அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? உன்னுடைய ஆசை கட்டுக்கடங்காம பெருகி இருக்கும். அப்ப கர்மயோகம் உன் ஆசைகளை அழிக்க வந்தது, ஆனால் நீ கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணலைன்னா ஆசை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப நீ ஒரு வேலை செக் பண்ணு, if your desires are increasing அப்படின்னா you are not following the karma yoga and that is not a swadharma அப்படின்னு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? எருமை கடாவில் பால் திறக்கமை என்றால் அது சிப்பி கூட, ஒரு சிப்பி பால் கூட கிடைக்காதது போல ஆசைகளை வழிபடுவதால் ஆத்மசுகம் கிடைக்காது. என்ன செய்யறதுங்க, நம்ம மரம் மண்டைக்கு ஏறணும் அப்படிங்கிறதுனால அதை திரும்ப 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 கீதையில கொஞ்சம் நஞ்சமா சொல்லியிருக்கான். அந்த கீதையை சொத்த பண்ணாதுன்னு உத்தவ கீதைக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உத்தவர்கிட்ட ஒரு தடவை சொன்னா பத்தாது. ஏன்னா உத்தவரை சாக்கா வச்சுக்க நம்ம தானே பேசிட்டு இருக்கான். ஒரு தடவை சொன்னா மறுபடியும் மண்டையில ஏறக்கூடிய கேஸா நம்ம எல்லாம், அதனால பல தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன புரிஞ்சுக்கணும்? ஸோ தேர்ஃபோர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கார். எருமை கடா, எருமை மாடு அப்படின்னா பெண் எருமையிடம் பால் கறக்க முடியும், ஆண் எருமையிடம் பால் கறக்க முடியுமா? எருமை கடாவிடம் பால் கறக்கமை என்றால் ஒரு சிப்பி பால் கூட கிடைக்காது, அது போல ஆசைகளை வழிபடுவதால் ஆத்மசுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீ ஆசை தெளிவா ஒரு வாட்டியும் ஆத்மசுகம் கிடைக்காது ஆத்மசுகம் கிடைக்காதுன்னு சொல்றதன் மூலியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா உண்மையான சுகமே ஆத்மசுகம் மட்டும்தான், ஆத்மசுகம் தவிர வேற எதுவுமே சுகமே கிடையாதுன்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார் இல்லையா? இங்க ஆத்மசுகம் கிடைக்காது அப்படின்னா வேற சுகம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடலாம். வேற எதுவும் சுகமே இல்லைன்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு டவுட் வரும்ல, அதனால எனக்கு நல்லா தானே இருக்கு
எனக்கு சுகமாத்தானே இருக்கு, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது ஆத்ம சுகம் அல்லன்னு புரியுற மாதிரி இருக்குல்ல. மொட்டையா சுகம் கிடைக்காதுன்னு சொல்லலாம், ஆத்ம சுகம் கிடைக்காது அப்படின்னு. அதே இதெல்லாம் வந்து துக்கம்டா. நீங்களா அதாக சுகம் சுகம் நினைச்சு ஏமாத்துட்டு இருக்கீங்க, ஆனா அது ஆத்ம சுகம் அல்ல என்று இன்டைரக்டா சுட்டி காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இந்த எவ்ரி ஆத்ம சுகம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அத்தகைய செயல்கள் சித்திக்காது, தடைகள் பல வந்து அழியும். அது மட்டும் இல்லை, நீ ஆசையோடு செய்யப்படுகின்ற செயல் எல்லாம் வந்து அடையணும், கண்டிப்பா அடைஞ்சிருவேன். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சா மட்டும் அடைஞ்சிருவியா? ஸோ அடையலாம் அடையாமலும் போகலாம் அப்படிங்கிற கேஸா இருந்தா கூட மோஸ்ட்லி நிறைய ட்ரபிள்ஸ் வந்து ஒன்று அதை அழைக்கழிக்கத்தான் செய்யும். பிகாஸ் ஆல்ரெடி நீ டிசைர்ஸோட பண்ற. அப்போ நீ செய்கின்ற செயல்ல உனக்கு துக்கமா போயிடும். பலனும் அது வரலாம் வராம போகலாம். அட்லீஸ்ட் நீ பலன் எதிர்பார்க்காம பண்ண அப்படின்னு சொன்னா நீ செய்யற செயல ஆனந்தமா பண்ணுவ, பலன்லையும் கஷ்டப்பட மாட்டேன். ஆனா நீ பலன் ஆசைப்பட்டு பண்ணா நீ பதட்டத்தோட பண்ண ஆரம்பிச்சிருவே, செய்யற செயல்லையும் துக்கம், பலன் மாறி வந்தா சொல்லவே வேணாம், அது பெரிய துக்கம் என்ற விஷயத்தை எல்லாம் நம்ம கர்மயோகத்துல நம்ம பேசி இருக்கிறது அப்படியே நினைவு கூறுங்கள். அத்தகைய செயல்கள் சித்திக்காது அப்படின்னு சொன்னா நீங்க சித்திக்காது அப்படிங்கிறத விட சித்திக்காமலும் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. தடைகள் பல வந்து அழியும். ஸோ எக்கச்சக்கமான ட்ரபிள்ஸ், ஏன்னா எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காவே குறையும் தான் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஆசையோட பண்ணுங்கிற காரியம் வந்து குவைட் நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சு அது நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகம்னு நம்ம ஏற்கனவே சொன்னதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? விசைய இன்பங்களில் சுகமுண்டு என்று நினைத்து மூடன் துன்பத்தையே அடைகிறான். விசய சேவினே ஆகி சுகயா புத்தி சினசினோஸ்னி மூர்க்க पावले परम दुखी दुख मुख्य या जी के या गांगुली. ஓகே, ஒரு வேலை வந்து என்ன 2 வரி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தேன். அதேதான் இருக்கு. வேதத்ரயே 3 வேதங்களையும் அறிந்து யாகங்களில் வல்லவனாக இருந்தாலும் சொர்க்கத்தை விரும்பினால் இறுதியில் வீழ்ச்சியே ஏற்படும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டார், மறுபடியும் சொல்றார், சொர்க்க சுகத்தை விரும்பிடாத. 3 வேதங்களையும் அறிந்து யாகங்களில் வல்லவனாகவும் திறந்து சொர்க்க சுகத்தையே கிடைச்சா கூட கண்டிப்பா நீ மறுபடியும் தாசி வீட்டுக்கு போயிட்டு புண்ணியம் எல்லாம் காணாதது, பணம் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் வெளியே துரத்துற மாதிரி துரத்தி அனுப்பிச்சிடுவான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா ஞானதேவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அதை நினைவு கூறுங்கள். ஸோ தேர்ஃபோர் இறுதியில் உனக்கு வீழ்ச்சியே கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். பகுத்தறிவால் சொர்க்கத்தை துரும்பாக கருதுபவனை தேடி வைராக்கியம் தானே வந்து சேரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. இஃப் யூ விவேகா, பகுத்தறிவுன்னா விவேகம் ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் தட் எது உண்மையான சுகத்தை கொடுக்கும், எது இல்லவே இல்லை என்று புரிந்து கொண்டு அதை நம்பினால் துக்கமே ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த விவேகம் இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்தை துரும்பாக கருதும். ஏன்னா சொர்க்கம்ங்கிறது இல்லவே இல்லை, அது மாயா. இப்ப மாயில சுகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதனால அவன் யாருக்கு? விவேகிக்கு சொர்க்கத்தை துரும்பாக கருதுவான். அண்ட் இன்ஃபேக்ட் இஃப் யூ டூ லைக் தட்னா வைராக்கியம் தெரியும். வைராக்கியம்னா என்ன? ஆசையற்ற தன்மை, விசய சுகத்தை தேடி போகாத ஒரு நல்ல மனம், அது வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படும். விஷயத்துல சுகம் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறவன வைராக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி நீ விவேகியா இருந்தேன்னா இல்லாத இடத்துல சுகம் தேடி போக மாட்டேன், ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணா ஞானேஸ்வரியில ஞானி வந்து சொர்க்கத்து சுகத்தை எப்படி பார்ப்பான்னா ஏழையோடைய துணி தவிடு அந்த மாதிரி பார்ப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இங்கேயும். ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட், அவன் வைராகியத்தின் பிறந்த வீடு, அமைதியின் உறைவிடம், அவனே மனித வடிவில் வந்த விவேகம். மறுபடியும் விவேகத்தை கொண்டாடுறார். ஸோ விவேகம் அப்படிங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வைராகியம் இருக்கும், வைராகியம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கும். ஸோ மாத்தி மாத்தி சொல்றாரு பாருங்களேன். வைராகியத்தின் பிறந்த வீடு, அமைதியின் உறைவிடம். ஸோ விவேகம் வைராகியம் இருந்தாதான் மனசு நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா கண்ணாபின்னு ஓடிட்டு இருக்குங்க. நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, உன் மனசை தாட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா விருப்பம் இல்லாம இருந்தாதான் முடியும். ஆசைன்னு இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அமைதிங்கிறதுக்கு எங்கெங்க போறது? அதை அடைஞ்சாலும் அமைதி இல்லை, அடையிற துடிக்கிறதும் அமைதி இல்லை.
மறுபடியும் மறுபடியும் கொழுந்து விட்டெறியும் எண்ணெயில் எச்சி நெருப்பிலே எண்ணெயை ஊற்றியது போல் நீ செய்கின்ற அந்த காரியம் உன்னை அணைக்காது, மேலும் மேலும் எரியத்தான் செய்யும் என்ற அடிப்படையிலே இவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான விவேகி வைராகியத்தோடு இருப்பான், விளைவாக அமைதியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ வைராகியத்தின் பிறந்த வீடு, அமைதியின் உறைவிடம், அதுவே மனித வடிவில் வந்த விவேகம் அப்படின்னு கொண்டாடுறார். விவேக பார்வையால் சொர்க்கம் முதலான விஷயங்கள் அனைத்தும் பொய், அந்த பொய்மையை கேளுங்கள் உத்தவா. ஸோ மீண்டும் அகெயின் விவேகத்தோடு இருந்தேன்னா சொர்க்கம் அப்படிங்கிறது பொய்ன்னு புரியும், இல்லவே இல்லைன்னு புரியும். அந்த பொய்மையை கேளுங்கள் உத்தவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றார். நாளைக்கு பார்க்கலாமா? அடுத்த ஸ்லோகம் 85 வரைக்கும் நாம் முடிச்சிருக்கிறோம். 86th ஸ்லோகால இருந்து we will continue tomorrow. 61 எடுங்களேன். கர்மா சொல்லியிருந்தாரு அந்த நைமித்திக கர்மம் அப்படின்னா என்னன்னா எனக்கு மறந்து போச்சு. நித்திய கர்மம், நைமித்திய கர்மம். நித்திய கர்மம்னா தினமும் செய்யக்கூடிய அந்த யோகாசனங்கள் எல்லாமே காலையில இருந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் தெரியுது. நைமித்திக கர்மாக்கள் அப்படின்னா அப்பப்ப செய்ய வேண்டிய கர்மாக்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யாராவது திடீர்னு வந்து ஹெல்ப் கேட்பாங்க, யாராவது வந்து வீட்டுக்கு விருந்தினர் வருவாங்க, அது டெய்லி எல்லாம் வந்து அவங்களுக்கு நீ உபசரிக்க மாட்ட, பட் இப்போ திடீர்னு அவங்க வரும்போது உபசரிப்ப, அப்பப்போ செய்கிறதா இருக்கும். வேற எக்ஸாம்பிள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி திதி கொடுப்பேன். ஸோ அது வந்து டெய்லியெல்லாம் திதி கொடுக்க மாட்டோம் பிராமணர்களுக்கு. அப்போ எல்லாத்தையும் பிராமணர்களை கூப்பிட்டு விருந்து வச்சு எல்லாமே பண்ணுறேன். இது வந்து நைமித்திக கர்மத்தில் வரும். டெய்லி செய்ய வேண்டியது நித்தியத்தில் வரும். அப்பப்போது செய்ய வேண்டியது நைமித்திக கர்மங்கள், செய்ய வேண்டிய கர்மங்கள்ல வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா.